அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டும் நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 86. மறுமைக்கு பகரமாக இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவர்கள்தான். ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவும் வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. இவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், மறுமையை மறந்து இந்த உலகம்தான் முக்கியன்னு இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடக்கிறாங்கல்ல, அல்லாஹுவை மறந்து வணக்க வழிபாடுகள்லாம் செய்யாமல், நோன்பு வைக்காமல், ஜக்காத்து கொடுக்காம, ஹஜ்ஜி செய்யாமல், தொழுவாமலாம் கிடக்கிறாங்கல்ல, இந்த உலகம்தான் நம்மளுக்கு நிரந்தரம் அப்படிங்கிறவங்களுக்கு வேதனைகள் லேசாக்கப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களையும் என்னையும் மன்னிச்சு சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆன்மீக முறையில் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அல்ஹம்துலில்லாஹ்.